ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெஸ்க்டாப். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எப்படி கூகுளை வச்சு காசு சம்பாதிக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேட் என்ற ஆப்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் உள்ளே போனோன்னே இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்டிங் ரிவ்யூ, அப்ரூவ் அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப் வச்சு நம்ம எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து நம்மளுக்கு டாஸ்க் தரும். ஸோ இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண நமக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து காசு ஏறிட்டே போகும். அந்த காசு வந்து $10 மேலே போனதுக்கப்புறமா அதை வந்து நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். என்னடா இவன் டாலர்ஸ்ன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இயர்லி ஆக்சஸில் தான் இருக்குது. இந்த இயர்லி ஆக்சஸ் முடிஞ்சோடனே நம்ம எல்லாருக்குமே வந்து அப்ரூவ் கிடச்சிரும். இப்போதைக்கு யாருனால இந்த ஆப் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கிட்டலாம் ரெஃபரல் கோடு இருக்கோ அவங்களால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு ரெஃபரல் கோடு வந்து யார் யார் ஜிசூட் வச்சுருக்கிறாங்களோ அவங்களால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜிசூட் வேணும்னா நாம் வந்து காசு கட்டியே ஆகணும். அவங்களுக்கு மட்டும் தான் ரெஃபரல் கோடு இப்போதைக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. இது வந்து நான் நிறைய இடத்துல பார்த்தேன், எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து உள்ளே போனோன்னு இப்படி தான் இருக்கும். எந்த மாதிரி டாஸ்க் தருவான்னு சொல்லிங்கிறாங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்மளை வந்து ரிவ்யூ பார்க்க சொல்லுவாங்க. ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு அந்த ஏரியாவில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடை இருக்குன்னா அந்த இடத்துல போய் அந்த கடை நிஜமாகவே இருக்கா அப்படின்னு நம்மளை பார்க்க சொல்லுவாங்க. இருந்துச்சுன்னா நம்மளை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க. இல்லாட்டி இருந்துச்சுன்னு நம்ம வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் தென் ஒரு கடையை போய் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க. அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களோட கூகுள் சர்வீஸ் மேப் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். எல்லாருமே கூகுள் மேப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் வந்து தப்பாக காமிக்குதுன்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி. ஸோ அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் வாய்ஸ், இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்மளை இங்கிலீஷ்லையோ இல்லாட்டி நம்ம உள்ளே போகும்போது நம்மளை வந்து லாங்குவேஜ் செட் பண்ண சொல்லுவோம். அந்த லாங்குவேஜை செட் பண்ணுறதை பொறுத்து நம்மளுக்கு அந்த மாதிரி டாஸ்க் தரும். ஒரு லாங்குவேஜில் தகுந்த மாதிரி நம்மளை வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவோம். ஸோ இதை வந்து எதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக. கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் வருது. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி. தமிழ்லேயே மோஸ்ட்லி இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம தமிழில் சொல்ல அதுவும் நம்மளுக்கு தமிழில் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக அது என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை வச்சு அவங்க ஆப்பை வந்து டெவலப் பண்ணுறாங்க. இதுதான் சொல்லணும். பிகாஸ் அவங்க தனியாக வந்து ஆளுங்களை வச்சு செஞ்சாங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்பில் தரதோட காசு அதிகமாக தரணும். பட் அதே இந்த மாதிரி தரல என்ன பெனிஃபிட்னா காசு இல்லாதவங்களுக்கு காசு போய் சேருது, வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை போய் சேருது. ஸோ இது நம்ம இந்தியாவுக்கு வரும்போது அவங்க எவ்வளோ காசு நம்மளுக்கு தராங்கன்றது அதை பார்த்து தான் நம்மளால் வந்து இந்த ஆப் பெனிஃபிட்டாக வேஸ்ட்டாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ரெடி கூகுள் ரிவார்ட்ஸ்னு ஒன்று வந்துச்சு. நம்மளுக்கு அடிக்கடி 2-3 இன்ஃபர்மேஷன்ஸ் அது தரும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து காசு தரும். பட் அதை வந்து எவ்வளோ தரும்னா நம்ம வந்து ஒரு $500 இன்ஃபர்மேஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு $50 தான் தரும். அந்த மாதிரி தந்துச்சு. ஸோ அதை வந்து யாருமே அவ்வளோ இது மோஸ்ட்லி யாருக்குமே தெரில கூகுள் ரிவார்ட்ஸ்ன்றது. இப்போ இந்த டாஸ்க் அவன் எப்படி தருவான்னா நாம் கேட்குற டாஸ்க் அவன் தரமாட்டான். அவன் தர டாஸ்க்கு தான் நம்ம செய்யணும். இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ வாங்க இப்போ அந்த ஆப்பை வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கீழே கொடுத்துங்கிற டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த ஆப்பை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ளே லிங்க் தான். ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணோன்னே நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும் உள்ள. ஸோ இந்த மாதிரி லோட் ஆகும். திஸ் இஸ் பீட்டா வெர்ஷன் சொல்லி வரும். நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ண சொல்லணும். நான் வந்து ஒரு அக்கௌண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணும். ஆப் லாங்குவேஜ் கேட்கும். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறனால ஹிந்தி, இங்கிலீஷும் கேட்குது. ஸோ நான் வந்து இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். அந்த நம்மளை வந்து ரெஃபரல் கோட் செட் பண்ண சொல்லும். ஸோ இது வந்து ரெஃபரல் கோடு இருந்தால் மட்டும் தான் இப்போதைக்கு ஜாயின் பண்ண முடியும். பிகாஸ் இது வந்து இயர்லி ஆக்சஸில் இருக்குது. உங்களுக்கு ரெஃபரல் கோட் கிடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ஏதோ ஒரு டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் எனக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னு. எனக்கு வந்து இங்கிலீஷும் தெரியும், தமிழும் தெரியும். அவ்வளோதான். ஸோ சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு அவங்க வாய்ஸ் அசிஸ்டன்ட் எப்படி தெரியுமா வரும்? இங்கிலீஷ்லேயும் வரும், அதுக்கப்புறம் தமிழ்லேயும் வரும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஒன்று தமிழ் எழுதிங்கிறது நீங்கள் வந்து தமிழ்லேயே சொல்லும். இல்லாட்டி தமிழ் ஒரு வார்த்தை அது சொல்லும். அதை வந்து நான் வந்து தமிழில் டைப் பண்ண சொல்லும். அப்படி இல்லாட்டி இங்கிலீஷில் வந்து ஒரு வார்த்தை எழுதிங்கும். அந்த வார்த்தையை வந்து நான் இங்கிலீஷில் வாயில் சொல்லும். அப்படி இல்லாட்டி அது வாயில் சொல்கிற இங்கிலீஷ் வார்த்தையை நான் வந்து டைப் பண்ணணும். அந்த மாதிரி அது பண்ணும். அந்த அக்செப்ட் அக்ரிமெண்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு உள்ளே எடுத்துன்னு போகணும். பட் இப்போதைக்கு எடுத்துன்னு போகாது. பிகாஸ் நான் டைப் பண்ண கோடு தப்பு. இந்த மாதிரி தான் அந்த ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.